பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. ஃபண்டமெண்டல் டாக்டர்ன்ஸில் 3வது காரியம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியின் வரம், த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நமக்கு தெரியும், நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம் தான். கிஃப்ட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது இலவசமாக நமக்கு ஒருவர் கொடுக்கறதான பரிசு அல்லது அன்பளிப்பு தான் கிஃப்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அநேக வரங்களை, அநேக கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், எபேசியர்ல வாசிக்கிறோம், ரோமர்ல வாசிக்கிறோம், 1 பேதுருல வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எத்தனை வரங்களை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஸோ மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் எத்தனை வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், வரங்கள் நமக்கு அவசியமா இல்லையா, இல்ல பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு வரங்களை கொடுக்கிறார், இதை பற்றியதான எல்லா டீடைல்ஸுமே இன்றைக்கு மாலை வேளையில நம்ம பார்க்கலாம். எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Have a great day. Thank you. Bye.